வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி 2 600 கிராம் சைஸில் ஒரு ரோகு அப்புறம் அவரி 2 எப்படி பிடிச்சோம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபிஷ்ஷிங் வீடியோஸ் மட்டும்தான் வருதுங்க. அதாவது பைட் எப்படி மேக் பண்ணலாம், அதே போல் ஸ்பைடர் ஹூக்கு, பால் செட் இது மாதிரி ஹூக்கில் எப்படி மேக் பண்ணலாம், அதே போல் விரால் அவரி இது மாதிரி மீன்கள் எப்படி பிடிக்குன்னு சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கு. இனிமேலும் போட போகுது. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போட்டது இது மாதிரி ஃபிஷ்ஷிங் தகவல் எல்லாமே உங்களுக்கு நோட்டீஸ். சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 2 ஸ்பைட்ரு, ஒரு ஃபீட்ரு, 3 ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேங்க. என்ன பைட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சத்து மாவு, கோதுமை தவிடு, அதே போல் ஜிலேபி பவுட்ரு, அப்புறம் நம்மளுக்கு பைனாப்பிள் எசன்ஸ், அடுத்தது நம்மளுக்கு மைதா மாவு, இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனல் வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்குது. கட்லா, ரோகு எல்லாமே நல்லாவே ரிசல்ட் கிடைக்குது. அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு மாட்டுறது வந்து ஒரு விரால். ஆமாங்க, 1 கிலோ சைஸில் ஒரு விரால். அது பால் செட்டில் மாட்டுச்சுங்க. ஆமாங்க, பால் செட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரோல் ஆகிட்டு அப்புறம் நின்றுச்சு. நான் என்ன நினச்சிட்டேன், ஜிலேபி மீன் ஒரு 1/4 கிலோ சைஸில் மாட்டுக்குன்னு சொல்லிட்டு நானும் காஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் வெயிட்டாக வந்துச்சு. நமக்கு ஒரு டவுட்டு, ஒரு வேளை இது ரோகு குட்டியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டு இருந்தாலும் நான் வந்து காஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஜம்ப் அடிச்சிருச்சு. அப்போ தெரிஞ்சு ஒரு விரால் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு போச்சுங்க. ஆமாங்க, அது வந்து 1 கிலோ சைஸ் கண்டிப்பாக இருக்குது. பார்த்தா மீன் வந்து ஜம்ப் அடித்த போது தெரிஞ்சிச்சு. மேலேயே மீன் வந்து இழுத்து வரும்போது அது மேல் மட்டிலே வந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன், இது ரோகு மாதிரியே மேல் மட்டிலே வருது. நான் ஃபஸ்ட்டு ரோகு தான் நினச்சிட்டேன். அப்போ ஜம்ப் அடிக்கும்போது நான் பார்த்துட்டு அது என்ன மீன். அப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு நம்ம இழுத்துட்டே வந்தபோது பக்கத்தில் வந்தோடனே நல்லா டஃப் கொடுச்சு. நல்லா விசையை ஃபஸ்ட்டு உள்ள இழுத்து போகுது. மறுபடியும் மேலே ஒரு நரம்பு இருக்குது, இன்னொரு துண்டியோடது, அதுக்குள்ளே போகுது. நல்லாவே நம்மளை பார்த்து நல்லாவே டஃப் கொடுச்சு. ஆமாங்க, கண்டிப்பாக 1 கிலோ சைஸ் வருங்க. பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹூக் ஆகிடுச்சு. 2 ஹூக் மாட்டிடுச்சு. அதனால தான் நம்ம தப்பிக்க முடியல. பக்கத்தில் வந்து நம்மளுக்கு இந்த சொல்கிறது செல்லா காசு, அப்புறம் இந்த கோரா மீன் சொல்லுவாங்க, கோரா மீன், அந்த மீன் குட்டி வந்து நம்ம துண்டியில் மாட்டியிருக்க மாதிரி இருக்குது. அது வந்து சாப்பிட்ற போது இது மாட்டிடுச்சு மாதிரி இருக்குது. அதே எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதோட நான் க்ளீன் பண்ணும்போது பார்த்தேன். அதோட வகுத்துக்குள்ளே வந்து நம்மளுக்கு இந்த ஆட்ரப்ளஸ், அதாவது கோரா மீன் அப்படிங்கிற மீன் வந்து வகுத்துக்குள்ளே இருந்துச்சு. ஆமாங்க, பார்த்தீங்களா, ஒன்று முழுங்கி இருக்குது, ஒன்று வந்து இன்னும் இருக்குது. அப்போ வந்து மீன் மாட்டி இருக்குது. அது உள்ளே ஹூக் ஆகிடுச்சு. நல்லாவே தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக 1 கிலோ சைஸ் வருங்க. ஃபஸ்ட்டு மீன் இது. நான் இன்றைக்கி பிடிச்ச ஃபஸ்ட்டு மீன். அதுவும் இது பால் செட்டில் பிடிச்சோம். ஸ்பைடர் ஹூக், பால் செட் மட்டும் ஸ்பைடர் ஹூக்கில் பிடிச்சோம். ஓகேங்களா? அடுத்து 2வது ஒரு ரோகு. நல்ல சைஸான ரோகு. உங்களுக்கு நினைக்கிறேன் வாட்டருக்கு நல்லா ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. நிற்கவே இல்லை, நல்லா ரொட்டேட் ஆகிட்டே இருந்துச்சு. சரி, அப்போ தெரிஞ்சிச்சு நல்ல சைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் காஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காஸ்டிங் பண்ணும்போது நரம்பு எடுக்கும்போது ஃபுல்லாகவே லூஸ், சரியான லூஸ். நான் நினச்சிட்டேன், மீன் மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்தேன். அப்போ வந்து மீன் எஸ் ஆகிடுச்சு அப்படி நான் நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது மீன் ஒரு ஜம்ப்பு அடிச்சிருச்சு. ஆமாங்க, ஜம்ப் அடித்தோடனே தான் தெரிஞ்சு இன்னும் மீன் இருக்குது அப்படின்னு. பார்த்தீங்கன்னா நரம்பு எவ்வளோ லூஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இழுக்கு நரம்பு எவ்வளோ லூஸாக வருது பாருங்க. அப்புறம் தான் கொஞ்சம் போகத்தான் நரம்பு டைட்டாக ஆரம்பிச்சு. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இன்னும் லூஸாக தான் இருக்குது நரம்பு. அப்புறம் பார்த்தா டைட் ஆகிடுச்சிங்களா. இப்போது மீன் வந்துருச்சு. மீன் வந்து இப்போ நான் ஒரு 20 மீட்டராட்ட காஸ்டிங் பண்ணியிருப்பேன். மீன் வந்து எந்த ஒரு ஃபைட்டுக்கு கொடுக்கவே இல்லை. நம்மளை பார்த்து நான் உள்ளே இழுக்குது, அதிர்வு நம்ம கையில் தெரியுது. ஆனால் வெளியே வந்து எந்த எஃபெக்ட்டும் கிடையாது. ஆமாங்க, நான் இழுக்கிறது வேணால் தெரிஞ்சிச்சு. அப்பப்போ இழுக்குது, அப்புறம் நேராக வந்துட்டு சீராகவே வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா மீன் எப்பவுமே நம்மளை பார்த்தா தான், இப்போ மீனை கரையேற்றவங்களை பார்த்தா தான் மீன் வந்து தண்ணி இழுத்துட்டு போகும் வழியாக அது வரைக்கும் மீன் வந்து நல்லா சீராக நம்ம இழுக்கிற நேர்கோட்டிலே வரும், எங்கேயும் போகாது. பார்த்தீங்களுக்கு தெரியும். நல்லா மீன் வேல் மட்டும் வந்துருச்சு. கண்டிப்பாக ஒரு 2.5 கிலோ சைஸ்க்கு மேலே தான் இருக்குது. நல்லா சைஸானது. நல்லா டஃப் கொடுத்துச்சு. நமக்கு பயம், ஏன்னா ஊக்கு நல்லா அழினா வந்து பக்கத்தால் வந்து பிடிங்கிட்டு போயிருமே அதுன்னு சொல்லி பயம். சரி, நம்ம ரொம்ப ஆட்டம் காட்ட வேணாம்னு சொல்லிட்டு நான் தரையாக ஃபஸ்ட்டு எந்த ஒரு இதுவும் கொடுக்கல, அப்படி தரையாக விழுந்துட்டேன். நல்லா சைஸுங்க, ஒரு 2.5 கிலோ சைஸ் கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு நல்லா வெயிட்டானது. நான் வந்து இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து மீன் மாட்டவே இல்லை. அப்புறம் ஒரு நம்ம ஐயா தான் வேறக்கும் போட்டுருந்தார். அவர் சிங்கிள் தூண்டி வந்து ஜிலேபி போடுவார். அவர் தான் இருந்தார். அவர் வந்தோன்னு அடிச்சிருச்சு. ஆமாங்க, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் வந்து கேட்டிருந்தார் மீன், என் தம்பி எனக்கு கொடுப்பா அப்படின்னு. அப்புறம் அவருக்கு வேறு மீன் மாட்டினோன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் அவருக்கு சிரிப்பு பாருங்கள், அப்படியே சரியாக ஹாப்பி நம்மளுக்கு. அவர் கண்டிப்பாக 2.5 கிலோ சைஸ்க்கு நல்லாவே இருக்குங்க. அவர் வந்து கேட்டு ஒரு 20 நிமிஷம் கூட இல்லை, அப்போவே மீன் மாட்டிடுச்சு. அவர் அந்த லக்குன்னு சொல்ல, அதனால் கண்டிப்பாக அவர் கொடுத்துட்டார். ஒரு நல்ல சைஸுங்க. இது வந்து 2வது மீன். அடுத்தது அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு பிடிச்சது கட்லா, ரோகுலாம் வந்து ஆல்ரெடி பிடிச்சிருக்கோம். அதுக்கு சேனலில் வீடியோ போட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். நம்ம பைட் வந்து நல்லாவே ரோகாச்சு கட்லாவும் சரி நல்லாவே ரிசல்ட் கிடைக்கிறாப்புல தான் போடுவோம். சும்மாவே நம்மளும் ஒரு மாவு பிணைஞ்சு போட்டு
4 கணக்காக உட்காந்து ஒரு மீன் கிடைக்காம வர்றதுக்கு ஒரு நல்ல மாவை வந்து ஒரு 3 மணி நேரம் போட்டாலும் பரவாயில்ல, ஒரு ரிசல்ட் நல்லா கிடச்சிருங்க. அதுக்கு நம்ம சேனல் வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஃபிஷ்ஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும்தான் இந்த சேனலில் வருங்க. ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கன்வர்ஸில் கேளுங்க. நம்ம சேனலில் ஸ்பைடர் ஹூக்கு, பால் செட்டு, ஃபீடர் ஹூக்கு, அதே போல் மீனுக்கு மாவு எப்படி தயாரிக்கிறது, அப்புறம் ஃபிஷ்ஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும்தான். அதாவது விரால் அவர் இது மாதிரி மீன்கள் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு எப்படி டிப்ஸ் சொல்லுது. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கூட்டுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல படி சந்திப்பன்பர்களே. பை, டேக் கேர்.